நீங்களே கழட்டினா அங்க பிரச்சனை வருமா? ஆமா மேடம், வரும் மேடம். வராம இருக்காது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆர்டர் கொடுத்துட்டா போதும். இல்ல, ஆர்டர் போட்டு குடுக்கற அளவுக்கு எல்லாம் சூழ்நிலை இருக்குதாங்கிறதுலாம் இல்ல. இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, நைட்ல நீங்க கழட்டிட முடியுமா? நைட்லயே மேடம்? இந்த நைட்ல ஒரு 2 to 3க்குள்ள சரி மேடம். சத்தெல்லாம் கழட்டிட முடியுமா? மேடம் இது எப்படியா இருந்தாலும் சவுண்ட் வரும் மேடம், வராமலாம் இருக்காது. இல்லப்பா, வருதுன்னா அங்க பக்கத்துல ஆள் இருக்காங்களா? பார்த்து தெரிவிக்க போலீஸ்க்கோ மத்தவங்களுக்கோ சொல்ற மாதிரி ஆள் இருக்கா? ஆமா மேடம், ஆமா மேடம், இருக்காங்க மேடம். ஏன் நைட் அன்டைம்ல கரெக்டா 2 to 3க்குள்ள? மேடம் அப்புறம் ஏதாச்சும் இஷ்யூ ஆனா அப்புறம் நீங்க தான் அப்புறம் எங்களை கை காமிச்சிட்டு போயிருவீங்க. கை காமிக்கிறதுக்கு இல்ல கண்ணே, இந்த டைமுக்குள்ள பிரச்சனை வராத பண்ணிக்க முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. உதயத்தூர்ல என்ன நடந்தது? ஏன் அம்பேத்கர் சிலை கூண்டுக்குள் இருக்கிறார்? ஏன் ஒரு அம்பேத்கர் கால் மேல கால் போட்டுட்டு அந்த சிலை வடிவில் இருக்கக்கூடாதா? அது ஒருவர் தன்னுடைய கால் மீது தன் காலை போடுறார், இன்னொருத்தர் மேல கால் போடுறது தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சௌகரியம். அது மாதிரி இந்திய சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நிகரற்ற மாமேதை அம்பேத்கர். இதை பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித் அல்லாதவர்களும் உணர தவறிவிட்டார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கிறது. இங்க ஒரு தலைவர்கள் மறைந்த தலைவர்கள், அவர் சிலையா தான் நிற்கிறாரு, நம்ம முன்னாடி கூட நிக்கல. அப்ப நீங்க ஒரு அடையாளத்தை, ஒரு குறியீட்டை நிராகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல? திட்டமிட்டு தானே நீங்க கால் மேல கால் போடுற மாதிரி சிலை வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சிலை வடிவத்திலே அப்படி இருப்பதுல உனக்கு என்ன சிக்கல் இருக்கு? இப்போ நீங்க சாமி சிலையில அமர்ந்த நிலையில இருக்காரு, கிடந்த நிலையில இருக்கிறாரு, 3 நிலைகள்ல இருக்கிறாரு அப்படின்லாம் கும்பிடுறீல்ல. நீ வழிபாட்டுல என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஏன் சாமி சிலை படத்து கிடக்கு கேட்டிருக்கலாம்? நினைக்காது. ஏன் கிடந்த நிலையில் இருக்கிறார் அப்படிலாம் கேட்பீங்களா? வழிபாடுன்னு ரொம்ப ஒத்துக்கிறீங்களா? இவர் வழிபாட்டுக்குரியவர் அல்ல. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சாதியத்தால் கட்டப்பட்ட இந்திய சமூகத்துல சாதி நாளுக்கு நாள் இன்னுமே இறுக்கமாயிட்டு தான் சார் வந்திருக்கு. இப்பெல்லாம் யாரு சாதி பார்க்குறா அப்படின்ற பிரச்சனைகள் இருந்தாலும் தலித் மக்களுக்கு இன்னும் அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் இன்னும் தீவிரம் அடைஞ்சிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமாக அம்பேத்கர் சிலை, அதிகமாக இல்லை, எல்லா அம்பேத்கர் சிலைகளுமே கூண்டுக்குள்ளே இருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு புதிதாக சேலம் உதயத்தூரில் ஒரு அம்பேத்கர் சிலை திறக்கிறாங்க. எப்போதுமே அம்பேத்கர் சிலை நேராக நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் இருக்கிற மாதிரியும் தான் இருக்கும். இந்த அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டுட்டு சிலை வடிவில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. அதை அங்கே இருக்கிற சாதி இந்துக்களால் பொறுத்துக்க முடியல. அது அரசு நிர்வாகம் தகரத்தை கொண்டு மூடுது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இரவோடு இரவாக ஒரு விஓஓ மற்றும் ஆர்டிஓ அவருடைய ஆடியோ ஒன்று லீக் ஆகுது. அவங்க தான் 2 மணிக்கு போயிட்டு திறந்துருங்க அப்படின்னு சொன்னதா அந்த ஆடியோவில் பேசப்படுது. விஓ பேசுறீங்களா இல்லை யார் பேசுறீங்க? விஓ தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்ப என்னன்னா, இப்ப அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த மூடி இருக்காங்கல்ல, அது எவ்வளவு உயரம் மேடம்? 20 அடி மேடம். 20 அடி சிலை, 20 அடி தகரம். கழட்டுறதுன்னா எப்படி மேடம்? குரு போட்டு தான் கட்டணும். இல்லைன்னா நீ சொன்னீங்கன்னா பசங்க கழட்டிக்கிறாங்க. இப்ப என்னன்னா, நைட்டு மழை பெய்யுதாங்க. ஆமா மேடம். நல்லா 2 மணி 3 மணி இருக்கு, டைம் சரியா இருக்குமா? சரி மேடம். நீங்களே கழட்டினா அங்க பிரச்சனை வருமா? ஆமா மேடம், வரும் மேடம். வராம இருக்காது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆர்டர் கொடுத்துட்டா போதும். இல்ல, ஆர்டர் போட்டு குடுக்கற அளவுக்கு எல்லாம் சூழ்நிலை இருக்குதாங்கிறதுலாம் இல்ல. இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, நைட்ல நீங்க கழட்டிட முடியுமா? நைட்லயே மேடம்? இந்த நைட்ல ஒரு 2 to 3க்குள்ள. சரி மேடம். சத்தெல்லாம் கழட்டிட முடியுமா? மேடம் இது எப்படியா இருந்தாலும் சவுண்ட் வரும் மேடம், வராமலாம் இருக்காது. இல்லப்பா, வருதுன்னா அங்க பக்கத்துல ஆள் இருக்காங்களா? பார்த்து தெரிவிக்க போலீஸ்க்கோ மத்தவங்களுக்கோ சொல்ற மாதிரி ஆள் இருக்கா? ஆமா மேடம், ஆமா மேடம், இருக்காங்க மேடம். உதயத்தூர்ல என்ன நடந்தது? ஏன் அம்பேத்கர் சிலை கூண்டுக்குள் இருக்கிறார்? ஏன் ஒரு அம்பேத்கர் கால் மேல கால் போட்டுட்டு அந்த சிலை வடிவில் இருக்கக்கூடாதா? அது ஒருவர் தன்னுடைய கால் மீது தன் காலை போடுகிறார், இன்னொருத்தர் மேல கால் போடுறது தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சௌகரியம். அது ஒரு சிலை ஆதிக்கத்துக்கு எதிரான குறியீடாக, அரசியல் சாசனத்தின் அடையாளமாக, இன்னும் சொல்ல போனால் அறிவுசார் அடையாளமாக, இந்த உலகத்திற்கு காரல் மார்க்ஸ் எப்படி ஒரு பொருளாதார மேதை, வர்க்க வேறுபாடுகளை களைவதற்கு உலகத்திற்கு உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள்னு அனைத்து உழைக்கும் மக்களும் சுரண்டப்படாமல் அவரவருக்கான அந்த வாழ்க்கையினுடைய எல்லா உரிமைகளும் பெற வேண்டும் என்பதற்கு எப்படி காரல் மார்க்ஸ் சிந்தித்தாரோ, அது மாதிரி இந்திய சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய
நிகரற்ற மாமேதை வந்து அம்பேத்கர். இதை பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித் அல்லாதவர்களும் உணர தவறிவிட்டார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கிறார். இங்க ஒரு தலைவர்கள் வந்து மறைந்த தலைவர்கள், அவர் சிலையா தான் நிற்கிறாரு, நம்ம முன்னாடி கூட நிக்கல. அப்ப நீங்க ஒரு அடையாளத்தை, ஒரு குறியீட்டை வந்து நிராகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க அவருடைய கல்வியை பார்த்து அவரை போல ஒருவர் வந்து ஒரு அடித்தட்டு சமூகத்தில இருந்து வந்து இவ்வளவு அறிவாற்றல் மிக்கவராக இருந்து அறிவை ஒரு ஆயுதமாக்கி இவ்வளவு உயரங்களை ஒருவரால் தொட முடியுமா? அவர் சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல போய் தங்குகிற போது நம்மெல்லாம் வந்து சௌகரியமா இருப்பதற்கு என்னென்னமோ எதிர்பார்ப்போம். அவர் என்ன நினைப்பாரா, எந்த ஊருக்கு வெளியூர் பயணம் செய்தாலும் நூலகத்துக்கு பக்கத்திலே வந்து ஒரு அறையை வாடகைக்கு எடுப்பார். அப்படி ஒரு கல்வி தாகத்தை, ஒரு அறிவு தாகத்தை விதைத்தவர். அவர் வந்து ஒரு ரோல் மாடல். அவர் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக காட்டுவதற்குல அதுவே முதல்ல ஒரு வரலாற்று பிழையானது. அதை வைத்துக்கொண்டு ஒரு கும்பலை திரட்டுவது, கூட்டத்தில் கல்லெறிகிறது, சிலைக்கு வந்து நடுராத்திரில் போய் செருப்பு மாலை போடுறது, அவமதிப்பது, அதன் வழியாக வந்து பதட்டத்தை, சமூக பதட்டத்தை உருவாக்குவது, இதெல்லாம் ஒரு சமூக மனநோயினுடைய அடையாளம். சாதி என்பதே ஒரு மனநோய் தான். மனிதன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான உடல் அமைப்பை கொண்டு அல்லது ஒரே மாதிரியான வாழ்வியலை கொண்டு தான் எல்லாருமே இருக்கான். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, உழைக்கும் மக்களை வந்து நம்ம வந்து வெறுப்பதற்கு தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து வேதங்களின் வழியா, வழிபாட்டின் வழியா, நம்ம சமூக கட்டமைப்பின் வழியா, சனாதனத்தின் வழியாக ஒரு வெறுப்பு அரசியலை வந்து நீங்க தொடர்ச்சியாக வந்து நீங்க கட்டமைத்ததன் வழியாக படித்த இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட, இந்த புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறை 2K கிட்ஸ் மாதிரி இந்த இளம் தலைமுறைக்கு கூட இந்த பார்வையை நம்ம மாற்றவே முடியவில்லை என்பது. இது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு சமூக பிரச்சனை. இது இல்லை சார், தமிழ்நாடு ஒரு சமூக நீதி மண், பெரியார் வாழ்ந்த மண் அப்படின்லாம் இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் கூட அம்பேத்கர் வந்து கூண்டில் இல்லாமல் தான் இருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கூண்டுக்குள்ளதான் அம்பேத்கர் இருக்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிது சார்? அதாங்க, அந்த சாதிய வன்மத்தை, கூர்மையை வந்து இல்லாமல் செய்வதற்கு சமூக பணியாற்ற வேண்டிய பல தளங்களிலே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது கல்வி தளங்களிலே, நம்முடைய பாடத்திட்டங்களிலே அவர் குறித்த மேன்மைகளை நம்ம வந்து பேசி இருக்கிறோமா? ஒரு சிறு குறிப்போட, சிறிய ஒரு 2 பாராகிராஃபோட கடந்து போயிருப்போம் பெரிய தலைவர்கள் வாழ்க்கை வரலாறு. அதே மாதிரி ஒவ்வொரு சமூக அமைப்பிலேயே பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை உரிமைகளுக்கும் அரசியல் சாசனத்தில் எழுதியவர் யாரு? பெண்களுக்கான சொத்துரிமை விஷயத்தை வந்து அரசியல் சாசனத்திலே நிலைநாட்டுவதற்கான அந்த சரத்துக்களை உருவாக்கியவர் யாரு? சிறுபான்மை மக்களினுடைய நலன்கள் சார்ந்து இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கிற எல்லா உரிமைகளுக்குமான அந்த கோட்பாட்டை வந்து அரசியல் சாசனத்திலே உருவாக்கியவர் யாரு? அப்ப எல்லா சமூகங்களுக்கும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல பிறந்திருக்கலாமே தவிர எல்லாருக்குமான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான, ஒரு சட்டத்தின் வழியாக மீட்டெடுப்பதற்கான, அரசியல் சாசனத்தின் வழியாக மீட்டெடுப்பதற்கான ஒரு பாதையை உருவாக்கியவர். அப்ப நம்ம வந்து தந்தை பெரியாரை போற்றுகிறோம், பேரறிஞர் அண்ணாவை போற்றுகிறோம், எத்தனையோ தலைவர்களை வந்து VP சிங்கை சமூக நீதி காவலர் என்று நம்ம வந்து சித்தரிக்கிறோம், எத்தனையோ தலைவர்களை நம்ம வந்து கொண்டாடுகிறோம். வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்த பாதிரியார் தமிழ் பணி செய்தார், GU போப்பு போன்றவர்கள்லாம் நான் வந்து சாகும்போது ஒரு தமிழ் மாணவன் என்று கல்லறையில் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் வெளிநாட்டுக்காரன் பார்க்கறது இல்லை, அவர்கள் செயல்களின் வழியாக நம்ம போற்றுகிறோம்ல. அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய நம்ம ஏன் வந்து அம்பேத்கரை கொண்டாட தவறிட்டோம் அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப நீங்க வந்து அதிகாரியா இருக்கிறவன்ட்டையும் அந்த சாதிய மனநிலை இருக்கு. அந்த இடத்துல ஏன் வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு பல காரணம் சொல்றேன். அது ஒருத்தன் சொல்றான், பழைய கிணறு இருந்துச்சு அங்கே அப்படிங்கிறான் ஒருத்தன், அந்த ஊர்க்காரன் ஊர்க்கூட்டம் போட்டு செஞ்சிருக்கணுங்கிறான், ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டுருக்கணுங்கிறான். ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டு இவங்க ஒத்துக்குருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வச்ச சிலையவே அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் வைப்பதற்கு இவன்ட்ட அனுமதி வேற கேட்கணும்னு அவன் நினைக்கிறான். இல்ல, மற்ற தலைவர்கள் சிலைலாம் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சிலை மட்டும் கால் மேல கால் போட்டு இருந்தா எப்படி? எங்க தலைவர்கள் அது யாருக்கு வலிக்குதுன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் காலு மேல அவர் காலை போடுறது எனக்கு எப்படி வலிக்கும்? யோசிச்சு பாருங்க, பாக்குறவனுக்கு எப்படி வலிக்கும்? இல்ல, திட்டமிட்டு தானே நீங்க கால் மேல கால் போடுற மாதிரி சிலை வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சிலை வடிவத்திலே அப்படி இருப்பதுல உனக்கு என்ன சிக்கல் இருக்கு? இப்போ நீங்கள் வந்து சாமி சிலையில வந்து அமர்ந்த நிலையில் இருக்காரு, கிடந்த நிலையில் இருக்கிறாரு, 3 நிலைகளில் இருக்கிறாரு அப்படின்லாம் கும்பிடுறீல்ல. நீ வழிபாட்டில் வந்து என்னைக்காவது கேட்டிருக்கலாம், ஏன் சாமி சிலை படுத்து கிடக்கு கேட்டிருக்கலாம், நீங்கள் அது ஏன் கிடந்த நிலையில் இருக்கிறார் அப்படிலாம் கேட்பீங்களா? இப்போ வழிபாடுன்னு வரும்போது ஒத்துக்கிறீல்ல. இவர் வழிபாட்டுக்குரியவர் அல்ல, இவர் ஒரு அரசியல் சாசனத்தை எழுதிய ஒரு அறிவின் தந்தை. அவரை கொண்டாடலைனால நீ வந்து அதற்கு இடைஞ்சல் செய்யாம நீ வந்து கடந்தால் போக கத்துக்கிறணும்ல குறைஞ்சபட்சம்.
அந்த குறைந்தபட்ச ஒரு உணர்வை கூட நம்ம பெறலை அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு மனிதாபிமானம், நம்ம எந்த சமூகத்திலே வாழ்கிறோம், எந்த நூற்றாண்டிலே வாழ்கிறோம், அறிவியல் யுகத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு மனிதன் இன்னொரு யார் வந்து இப்போ நம்ம அணிந்திருக்கிற ஆடையை வந்து யார் வந்து இந்த பருத்தியை விதைத்தார்கள், யார் நெசவு செய்தார்கள், யார் நூலாக்குனா, யார் சாயம் ஏற்றுனா, யார் தச்சான்னு தெரிஞ்சா நம்ம ரெடிமேட் நம்ம ஜாதிக்காரனே எல்லாத்தையும் செஞ்சணும்னு நினைச்சு நம்ம வாங்க முடியுமா? என் ஜாதிக்காரனே நெசவு செஞ்சு, என் ஜாதிக்காரனே வந்து தறி அடிச்சு அல்லது வந்து அவனே வந்து துணியை வந்து சாயமேற்றி அவனே தச்சு கொடுத்தா தான் நான் போடுவேன்னா 50 பேர் அம்மனை குண்டியாக தான் அலையணும், நிர்வாணமாக தானே அலையணும். இல்லை, இப்போ இருக்கிற சூழலில் பிரித்து பேசுவாங்க சார். இப்போ தமிழ்நாடு புதிதாக ஒரு அரசு வந்திருக்கு, தமிழக வெற்றி கழகம். கட்சி ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. சின்னம் கொடுத்த 2 மாசத்துல அதை எல்லார் இடத்துலயும் எடுத்துட்டு போயிட்டு சேர்த்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அவர் அரசியல மட்டும் இல்ல, சினிமால என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டாருன்னா இந்திய அளவில் அதை வந்து ட்ரெண்டிங் ஆக்க முடியும். ட்ரெண்டிங் ஆகியிருக்கு. அவர் என்ன சொன்னாலும் அது ட்ரெண்டிங் ஆகிடும். அப்படி இருக்கிறப்ப தங்களுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்கிற அம்பேத்கருக்கு இப்படியான ஒரு பிரச்சனை வருது, அமைதியா இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சமூக பிரச்சனை, அம்பேத்கர் எடுத்துட்டு போய் சேர்க்க முடியல அப்படின்ற குறைபாடு விஜய்க்கும் அது பொருந்துமா? ஏன் விஜயால எடுத்துட்டு போய் சேர்த்திருக்க முடியாதா? விஜய் வந்து நேரடியாக களத்துக்கு செல்லலாம், அங்க இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு பேசலாம், அல்லது அமைச்சர்களை அனுப்பலாம், ஒரு இணக்கப்பாட்டை உருவாக்குவதற்கு வந்து வேலை செய்யலாம். அப்படிலாம் செஞ்சிருக்காங்களே கடந்த காலங்களில். சமூக பதட்டம் உருவான காலகட்டத்தில் நீங்க மண்டைக்காடு கலவரம் நடந்த போது கிறிஸ்தவ மீனவர்களுக்கும் இந்து மீனவர்களுக்குமான மத மோதலாக அது மாற்றப்பட்ட போது அன்றைக்கு எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் 80களினுடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாரு. எம்ஜிஆர் அன்றைக்கு என்ன செய்தார்னா, திரு குன்றக்குடி அடிகளாரை அனுப்பி 2 சமூகங்களுக்குமான சமாதானத்தை நீங்க உருவாக்குங்கன்னா அவர் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு ஆட்களை அனுப்பி ஒரு இணக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்ப கடந்த காலங்களிலே அப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதை செய்வதற்கு இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யுமா? குரல் கொடுப்பாரா, அறிக்கை வெளியிடுவாரா, ஆட்களை அனுப்புவாரா, இல்ல அவரே போவாரா? கேட்டா நாங்க வந்து 8 பேரை வந்து தலித்துக்களை வந்து உயர் பதவியில வச்சு அழகு பார்த்துட்டோம், நாங்க அமைச்சராக்கிட்டோம், லைலாமணிய பாடநூல் பெரிய தலைவராக்கிட்டோம் அவரையெல்லாம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்ப அவர்கள் எல்லாம் இது குறித்து பேசுவார்களா? பேசினா பிற்படுத்தப்பட்ட சமூகம், இடைநிலை சாதி, ஆதிக்க சாதிகள்லாம் நம்மளுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக அதை பேசாமல் மௌனமாக கள்ள மௌனமாக கடந்து போவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இது மாதிரி பற்றி எறியக்கூடிய பிரச்சனைகளிலே உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லாமல் கடப்பதற்குல, ஒரு மௌனமாக கடப்பதற்குல, அது ஒரு தவறான அணுகுமுறை. இல்லை, இந்த சமூக பதட்டம் அப்படின்றது இந்த சமூகங்களுக்குள்ள இருக்கிற பதட்டமாக மட்டும் இல்லை. அது வந்து அதிகாரிகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிகாரிகள் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பிரச்சனையை நீர்த்து போக சேர்த்து தான் முயற்சி பண்ணுவாங்க. இல்லை அதை அப்படியே வந்து கிடப்பில் கூட போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் போயிட்டு நைட்டோட நைட்டாக அந்த தகரத்தெல்லாம் இது பண்ணுறீங்க, மழை வருமா, வந்து தூங்கிட்டு இருக்க நேரத்தில் போயிட்டு பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது அஃபிஷியலாக எங்களால் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். அதாவது ஒரு அம்பேத்கர் சிலை திறப்பு விழா என்பது திருட்டுத்தனமாக நள்ளிரவிலே எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா? தகரத்தை அப்புறப்படுத்துவது என்பது அது மாதிரி நள்ளிரவில் நடக்கக்கூடிய ஒரு திருட்டுத்தன நிகழ்வான்னு ஒரு கேள்வி. இதை விட ஒரு சமூக அவமானம் என்ன இருக்க முடியும்? நீங்கள் அவர் வாழ்ந்த எந்த காலத்தில் வாழ்ந்தார், நம்ம என்ன காலத்தில் வாழ்கிறோம், எவ்வளவு அறிவியல் வளர்ச்சியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மன்னர்கள்லாம் வந்து மின் விசிறியை கூட அனுபவிச்சதில்லை. நம்ம பெரிய பேரரசர்கள், மகாராஜாக்கள், அவங்களாம் அறிவியல் வாழ்க்கையை பார்க்கவே இல்லை. நீங்கள் அந்த புறத்தில் கூட வந்து உங்களுக்கு லைட்டு கிடையாது, தீப்பந்தத்தை ஏந்தி தீவெட்டி தடியர்கள் தான் நின்றுக்கிட்டு இருப்பேன். அந்த புறத்தில் கூட ஓரஞ்சாரத்தில் நின்றுக்கிட்டு இருப்பேன். விசிறி வச்சு தான் வீசுவாங்க, வெண் சாமரம்லாம் பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அவன் நம்ம சாதாரணமாக அனுபவிக்கிற ஃபேன் காத்தையும் லைட்டையும் கூட பேரரசர்கள் சக்கரவர்த்தியால் அனுபவிச்சது கிடையாது. இப்ப அறிவியல் எதை நோக்கி வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில்? இன்னும் அறிவியலுக்கு புறம்பான சாதியை பிறப்பின் வழியாக மனிதனை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்ப வச்சு, நடக்காத உண்மை, இல்லாத உண்மை உண்மைன்னு நம்ப வச்சு, அதுக்குள்ள மனிதர்களை வந்து குழு மோதல்களை, இனக்குழு மோதல்களை உருவாக்கி, அதுக்குள்ள ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்து அதை அந்த கசடை அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுன்ற மாதிரி. எந்த ஆட்சி வந்தாலும் அது திமுக ஆட்சியா, அது வந்து தாவேக ஆட்சியா, அதிமுக ஆட்சியா என்று இல்லாமல் எல்லா ஆட்சிகள் மாறினாலும் இந்த காட்சிகள் மாறாமல் வச்சிருக்கிறது ஒரு அவமானகரமான விஷயம். அதற்கு அதிகாரிகள் பொறுப்பா, அந்த இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் பொறுப்பா, சிலை வைத்தவர்கள் பொறுப்பா, சிலை அனுமதி பெறாமல் வைத்தது பொறுப்பான்னு 1000 கேள்விகள் இருக்கலாம். அத்தனையும் மீறி மனிதத்தன்மையற்ற ஒரு மிருகத்தனமான, மிருகங்களுக்கு கூட அப்படி சாதி கிடையாது, இந்த மிருகத்தை கூட நான் உதாரணம் சொல்ல முடியாது, மனிதத்தன்மையற்ற ஒரு செயலை நாம் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவது வேணும். அரவிந்தருக்கு வந்து பல தலைப்பு ரொம்ப நன்றி சார்.